இங்கே ஒருத்தி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரம் இவளோட பையன் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கான். ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் இவன் அங்கேருந்து கூப்பிட்டு இருப்பான். என்னடா ரொம்ப நேரம் சவுண்டே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. இங்கே தானே விளையாடிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு படகு லைட்டாக அசையுது. இதை பார்த்தோன்னா சரி அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவா. என்னதான் இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்ப்பா. அங்கே பார்த்தா அவன் விளையாடி இருந்த பொம்மை அந்த தண்ணிக்குள்ளே கிடக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன ஆச்சு இங்கே போட்டு எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவளுடைய பையன் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு போக மாட்டான். இவளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த படகு லைட்டாக தள்ளி பார்க்குறா பாருங்க. ஒரு சாக்கான விஷயம் என்னன்னா அவனோட பையன் அந்த தண்ணிக்குள்ள கிடப்பான். உடனே அவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனை கரையில தூக்கி போட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக அவனோட வாயில மூச்சை ஊத்துறான். ஆனா ஒண்ணுமே ரியாக்ட் இல்லை. அவன் இறந்துட்டான் போல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அட்மிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியாது. அவன் இறந்து போயிட்டான் தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாது. இவளால அவனுடைய பையன் இறந்து போன ஃபீலிங்ல இருந்து வெளியே வர முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னோட பையன் அப்படி நார்மலா வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் விழுந்து இறந்து போற ஆளு மாரி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறா. எப்படி இறந்து போயிருப்பான்னு. இதுக்கு மேல அதே ஊர்ல இருந்தா அவளுடைய பையனோட ஞாபகத்தில் அவளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுனால ஒரு தீவுல அவளுக்கு தனியாக ஒரு காட்டேஜ் இருக்கும். அங்கே வந்துருவா. அங்கே வந்து தனிமையில் கொஞ்ச நாள் இயற்கையோட இருந்தால் இதெல்லாம் மறந்து போகணும்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவளோட அந்த நினைவுகள் மறந்து போவதை நினைச்சது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து ஏதாவது பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ரொம்ப நேரம் அப்படி எதையோ யோசிச்சுட்டு இருப்பா. வருங்க சடனாக ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. பார்த்தா இவளோட பையன் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. இவளோட பையன் அவங்ககிட்ட ஏன் என்னாச்சு சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. இவளுக்கு இதெல்லாம் ஒரு இல்யூஷனா சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ண மூடி அங்கேயே உட்காந்துடுறா. உட்காந்து இருந்த டேபிள்லே தூங்கிடுவா. அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் இவளுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. எழுந்து பார்த்தா ஜன்னலில் யாரோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. பார்த்தா இவளுடைய பையன். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. இறந்து போன பையன் எப்பறம் அங்கே நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போய் பாப்பா பாருங்க. உண்மையாலுமே அவன் அங்கே இருக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. போய் ஹக் பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சடனாக அந்த பையன் அவங்க அம்மாவை தண்ணிக்குள்ளே தள்ளிட்டு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவு. உடனே எழுந்துருவா. எழுந்தவளுக்கு என்னடா இது இந்த மாதிரி கனவெல்லாம் வருதுன்னு ரொம்ப பயந்துருவா. ஏன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் மட்டும் தான் இருக்கான். மறுபடியும் சைடில் திரும்பி பார்க்குறா பாருங்க. அந்த அவங்களோட பையன் தண்ணியில் நினைஞ்ச மாதிரி நிற்கிறான்.